தயவு செஞ்சு இந்த மாதிரி பாட்டில் ஜூஸஸ் இனிமேல் வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நானே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பாட்டில் ஜூஸ் வாங்குறேன். இவ்வளோ நாளாக நான் வாங்குறதே இல்லை. அதை ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. 3 days தான் ஆகுது. ஸோ இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அவங்க ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எனக்கு டம்ளர் ஊற்றி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், டம்ளர் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறப்போ செம்ம ஷாக் எனக்கு. பாட்டில் பார்க்குறப்ப அந்த அளவுக்குலாம் எதுவுமே தெரியல. அண்ட் எக்ஸ்பைரி டேட் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா 26/9/2026 வாங்கி 3 days தான் ஆகுது. அந்த ஜூஸ்ல ஒரு மாதிரி லேயர் இப்போ ஊற்றி இது ஒரு கப்பில் ஊற்றிட்டீங்க பாருங்க எப்படின்னு. அது ஒரு மாதிரி அதெல்லாம் பாட்டில் பார்த்தா தெரியல. டம்ளர்ல அவனுக்கு ஊத்துறப்ப தான் இதை பார்த்த செம்ம ஷாக் போடுவோம். நம்மள இல்லை அப்படின்னா குழந்தைங்க தானா போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்தா எடுத்து அவங்களே ஓப்பன் பண்ணி குடிச்சாங்கன்னா என்ன ஆகும்? என்னதான் எக்ஸ்பைரி டேட்டு அது இன்னும் டைமே இருந்தா கூட ப்ளீஸ் நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுவும் இல்லாமல் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாட்டில் ஜூஸ்லாம் இனிமேல் இப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இப்படிதான் இருந்துச்சு அந்த பாட்டிலுக்குள்ள. செம்ம ஷாக் எனக்கு. நல்ல வேலை நான் எடுத்து பார்த்தேன். குடிச்சிருந்தானா என்ன ஆயிருக்கும். அதனால வந்துட்டு இது எல்லார் வீட்லையும் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஜூஸ்லாம் குடிக்க அடம் பிடிப்பாங்க. அடம் பிடிச்சா அடம் பிடிச்சிட்டு போட்டுமேட்டு பரவாயில்ல, அவங்க அழுதா கூட பரவாயில்ல, அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டில் ஜூஸ்லாம் இப்படி வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்படி இருந்தது பார்த்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு குழந்தைங்க கை கெட்டுற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே இந்த மாதிரி பாட்டில் ஜூஸா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி கை கெட்டுற மாதிரி வைக்காதீங்க. எது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட்டே வந்து இன்னொரு 6 மாசம் இருக்குன்னா கூட பரவாயில்ல, ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அது நான் பார்த்த உடனே அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்யூ.